சந்திரர சூரியர சாமியே என் துணையே இந்திரர்க்கு இளையவரை என்ன சொல்லி கூப்பிடட்டும் என்ன சொல்லி கூப்பிடும் அச்சச்ச என்ன சொல்லி கூப்பிடும் மாமா மச்சான் அத்தான் வாயே திறக்காதீங்க நீங்க செட் ஆக மாட்டாரு மாமா என்ன கூப்பிடலாம் மாமான்னு மச்சான்னு அத்தான்னு என்ன சொல்லி கூப்பிடலாம் புருஷன்னு ஆசை பார்த்தீங்களா இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிடாம என் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு அவருக்காக தான் ஒல்லியா இல்ல நல்லாதான் இருப்பாரு ஆமா மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவ வாழ இடம் தேதியை தான் பேச பேச என் மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை அவ வாழ இடம் தேதியை தான் பேச 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 மீச வச்சாங்கலாம் பின்னாடி உட்கார்ந்தா நான் யாரை தேடுறது யாரு ஆளு அழகு செப்பல் விட போறோம் அரும்பு மீசக்கார யாரு அது இங்க பாத்தியலா எங்க இவர்தான் எங்க மூத்த மாமனாரு என்ன மண்டையில கொஞ்சம் கிளாரிட்டி மீசைய பத்தியலா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஏர்னத்தியா இருக்குமோ மீசைய பாருங்க கொழுந்தனாரா மத்ததெல்லாம் பார்க்காதீங்க இவர்தான் எங்க மூத்த மாமனாரு என் புருஷனுக்கு இந்த ஊர்ல 3 அப்பா என்ன சொல்றியா ஆமா இந்த ஊர்லயே 3 அப்பா இருக்காங்க அதுல மூத்தவர் தான் இவரு அவர்தானா ரெண்டாவது பின்னாடி உட்கார்ந்திருக்காரு மூணாவது பக்கத்திலே உட்கார்ந்திருக்காரு ஐயா இதனால இந்த வரி இது இவருக்காக மட்டும்தான் அவருக்காண்டி மட்டுமா மாமனாரே செல்போன் எல்லாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க கைய கொடுங்க நல்லா இருக்கீங்களா அங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்புறம் கனெக்ஷன் கொடுக்கலாம் மருமகளை பாருங்க இப்படி ஆளுல ஏனகம் தாண்டி எங்க மாமனாரே ரொம்ப மீச காரன் தாண்டி ரெண்டாவது மாமனார் துண்டை போட்டு உட்கார்ந்திருக்காருல என் விதியேன்னு உனக்காண்டி இடம் பிடிச்சு உட்கார்ந்திருப்பாரு போல துண்டு போட்டு மடியில மடியில ஈரமா இருக்கா துண்டை போட்டுருக்காரு மாமா மாமா நல்லா இருக்கீங்களா அத்தை வந்திருக்காங்களா இன்னைக்கு எத்தனை பேரை குடிய கெடுக்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்களா சோறுல கிடைக்காது பார்த்து உன்கிட்ட பேசுனாங்க இல்ல கிடைக்கும் அத்தை கீழே குனிஞ்சிட்டாங்க மருமகளாச்சு மாமனாராச்சுன்னு இருந்தாலும் மாமா எனக்காக மீசை வெட்டி விட்டு வந்திருக்காரு ஓஹோ என்னை பார்த்தாதான் ஆசையா சிரிக்கிறாரு மீசை இறக்கிட்டு வந்திருக்காரு அதனால இந்த மாமாவுக்கு இந்த வரிகள் என்ன வரிகள் இப்படி குங்கும பொட்டுக்கார குறும்பு செய்யும் சேட்டையா சேட்டையா ஆடியோவுக்கு நான் ஒரு பயங்கரமான கைத்தல் தரேன் இந்த நேரத்துல தந்துருவோமா கொடுங்க வேண்டாம் அப்புறம் தருவோம் இருக்கு இப்படி குங்கும பொட்டுக்கார எங்க மாமனாரு குறும்பு செய்யும் சேட்டக்கார பண்ணத்துல கொட்டை எல்லையில குளிக்கையில ஆசை ஆசை மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை வாழ
சுத்திலும் பெண்கள் கூட்டமா இருக்கு. அக்கா அக்கா இந்த மச்சான் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்றாரு? என்ன மச்சான் பண்றீங்க? இவர்தான் எங்க அத்தை மயன். இவர்தான் எங்க அத்தை மயன். ஐயய்யா நான் சொல்லிட்டேன் போன் அடிச்சு. மச்சான் மச்சான் நான் வள்ளத்தரா கோட்டைக்கு வர்றேன். நீங்க பொண்டாட்டிய வீட்ல விட்டு வாங்கன்னு சொன்னேன். அவரும் சொன்ன மாதிரியே வந்துட்டாரோ? கையோட கூட்டி வந்திருக்காரு. யார? ஏன் மச்சான் அப்படி குடிய கெடுக்குறீங்க? யார் அவங்க? அவர் குடும்பத்தார் நீ கெடுக்க போற மாட்டுச்சு. நீ மச்சான் நான் போன் அடிச்ச. சார் எங்க சார் இருக்குறீங்க? நான் வள்ளத்தரா கோட்டை கச்சேரி வரேன். அது எங்க வேற சாரு. இங்க வந்திருக்க சார் கொண்டாட்டு இல்ல. அது வேற சாரு. இது நம்ம சாரு. நம்ம சார். ஆளு எப்படி இருக்காரு? சூப்பரா இருக்காரா? நாளைக்கு சோறு கிடைக்குமா காலையில? கிடைக்குமா கிடைக்காதா? நான் கையோட கூட்டு போறேன். அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். மச்சான் அவங்க இல்லன்னா நான் இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருந்தாலும் வள்ளத்தரா கோட்டை பக்கத்துல நான் கச்சேரி வந்திருந்தப்பா. நம்பர் ஒரு மச்சான் வாங்குனாரு. நம்பரா? அவர் இங்கதான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டை கட்டிக்கிட்டு பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக என்ற மச்சானோ எங்க இருக்கீங்க? எங்க அவரு என்ன சொல்றாருன்னு இருக்கட்டும். இப்படி கல்யாண ஆசையில காத்திருக்க வச்சு பரிமாண நெஞ்சுக்குள்ள காதல் வச்சுக்கிட்டான். திடீர் திருவாரு அப்புறம் சொரு அவர் ஒரு வேலை பார்க்க விடுங்க. கட்டழகு நெஞ்சுக்குள்ள இங்க சுத்தி ஏன் கரகம்? உங்க கரகம் எஸ்எம் சண்முகத்து கிட்ட வந்து என் குடியே கெடுத்துட்டாப்புல இன்னைக்கு. என்ன சொல்றீங்க? நான் கூட்டி போய் பரமக்குடியில கொண்டே என் குடியை கெடுத்து விட்டேன். ஆமா மச்சான். குடும்பத்துல இருந்து பண்றாரு. போன் தானே பண்ணேன். தேதி அவரு கெடுக்கத்தான் பாக்குறாரு. தேதி குடும்பத்துல இருந்து பண்ணாப்ல. இன்னைக்கு என் குடியை எடுத்து கூட்டி வந்துட்டாப்ல. சரி. ஒரு நாளைக்கு என்ன கெடுபதுன்னு தெரியல. தொடர்ந்து 8 நாள் வரைக்கும் இந்த 4 நாள் வரைக்கும் எங்க கூட தான் தெரியும் பயணம் பண்ண போறேன். இருந்தாலும் நம்ம ஊர்ல குளத்தங்கரைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன நானே சொல்லிடுறேன். என்ன சொல்ல? இப்படி ஆத்தங்கரை தோப்புக்குள்ள அந்தி சாயும் நேரத்தில நம்ம நாதஸ்வர கலைஞர் என்ன பண்ணியாரு? அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? நான் நின்னுகிட்டு இருக்கேன் சிவனேன்னு. சரி எங்கனே வண்டி ஓரத்துல? ஆமா ஆமா நான் ஒரு போனை பேசிட்டு நின்னுட்டு இருக்கேன் மச்சான். ஓட சட சத்தம் ஒரே சவுண்ட். எனக்கு துள்ளி எழுந்து ஓடுனேன். மழை வந்துருச்சு ஒண்ணு. சரி மழை எல்லாம் வரல. பார்த்தா அவர் மழையை திறந்திருக்காரு. அதான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஆமா இப்படி ஆத்தங்கரை தோப்புக்குள்ள